ஸோ நம்மளுடைய ஏசிஎஸ் அரண்கார்த்தி சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நான் எம்ப்ராய்டரி மிஷினை பொறுத்தவரை என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படிங்கிறது கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஆல்ரெடி முன்னாடி எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இது வந்து எம்ப்ராய்டரியில் வந்து நான் என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லாங் வீடியோ. ஸோ நான் மேக்ஸிமம் லைவ்லேயே நிறைய சொல்லியிருக்கேன். நான் என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி இருந்துமே நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால சரி ஓகே நம்ம ஒரு தனி வீடியோவை அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ஃபுல்லாக வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ தனியாக ஒரு டாப்பிக்காக எடுத்து இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் இடையில சொல்கிற நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ நான் இப்படி நார்மலாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு எம்ப்ராய்டரி சம்மந்தமான என்ன டிப்ஸு தோணுதோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ நான் ஷேர் பண்ணும்போது அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ நான் அதுக்காக தான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறது. ஓகேவா? ஸோ இனி வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? இப்போ நான் வந்து என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நூல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த கோன் டைப் நூல் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்களா, இது எவ்வளோ தண்டி இருக்குன்னு பார்த்தீங்களா? இது காலியாகவே செய்யாது. நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணாலும் மேக்ஸிமம் காலி ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நூல் வந்து இது மட்டும் இல்லை, கலர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதிலே வந்து கலர் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எதுக்காக இந்த மாதிரி கோன் வாங்க சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஜரிலையுமே உங்களுக்கு சின்னதாகவே இருக்குது. ஸோ இதே பெரிய கோனு உங்களுக்கு சின்ன டைப்பாக சின்ன நூலாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் இது தெரியாமல் இதை வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு எம்ப்ராய்டரியிலே இந்த மாதிரி கலர்ஸ் வராத சேரீ எதுவுமே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் 100க்கு ஒரு 80% இந்த மாதிரி கலர் வந்து கண்டிப்பாக சேரீல வந்திருக்கும். ஸோ மேக்ஸிமம் நிறைய ஜரி வந்து நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நிறைய நூல் வந்து கண்டிப்பாக செலவாகும் அப்படிங்கிறது இந்த மாதிரி கோனை வந்து நான் யூஸ் பண்ண சொல்லுது. ஸோ இது வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சேரீயை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 நூலாவது குறைஞ்சது யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதோட ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லி. 23 22 23 அந்த மாதிரி வருது. ஸோ மற்ற நூல் எல்லாமே அதாவது இந்த மாதிரி பெல் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து 18 19 இந்த மாதிரி ரேட்டு தான் வருது. ஸோ இது வந்து 25 22 23 ஸோ பிராண்டடை பொறுத்து ஒவ்வொரு ரேட் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் அதனால தான் சொல்லுது இந்த நூல் வாங்குறதுக்கு பழுதா நீங்கள் இந்த மாதிரி கோன் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா ஸோ கோன்லேயுமே இந்த மாதிரி கலர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் கலர்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஓகேவா? ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் வந்து சில்க் த்ரெட் நூல். ஓகேவா? ஸோ இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்கு. இந்த ஜரிலையுமே இது சின்ன ஜரி, இந்த ஜரிலையுமே நிறைய கலர்ஸ் இருக்கு. ஸோ ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுவுமே ஜரி தான். ஸோ இது ஒரு ஜரி டைப்பு, இது ஒரு ஜரி டைப்பு, அப்புறம் இது ஒரு ஜரி. ஸோ 3 டைப் இருக்கு உங்களுக்கு. எம்ப்ராய்டரியில என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் வந்து அக்கா நீங்கள் என்ன ஜரி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மாதிரி தான் என்கிட்ட கேட்டாங்க. நான் அதுக்காக தான் இந்த 3 வீடியோ 3 ஜரியுமே நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த 3 ஜரி மட்டும்தான் இருக்குது. ஆனால் இதில் நான் மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த ஜரி மட்டும்தான். ஸோ இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இது 2 வந்து நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். இது நான் வாங்கியே வருஷம் இருக்குங்க. கிட்டத்தட்ட 1 வருஷமாவது இருக்கும். ஆனால் நூல் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அப்படி யூஸ் பண்ணாமல் வைக்காதீங்க. ஏன்னா நம்ம இதை யூஸ் பண்ணாமல் வைக்கும்போது டஸ்ட் இதில் அடையும். டஸ்ட் அடையும் போது இந்த நூல் வந்து இத்து போயிடும். ஸோ இத்து போயிருச்சு அப்படின்னா வேஸ்ட் ஆயிரும். அதுக்காக தான் நான் சொல்கிறது. இந்த நூல் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படி இத்து போயிருச்சு அப்படின்னா இந்த நூல் வந்து கட் ஆகும். ஸோ நிறைய கட் ஆகிட்டே இருக்கும். நான் அதனால தான் சொல்கிறது. இந்த மாதிரி நூல் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க. யூஸ் பண்ணாமல் தயவுசெய்து ஸ்டாக்கில் வைக்காதீங்க. ஸ்டாக்கில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நூல் வந்து கட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுவுமே ரேட்டு கூட உங்களுக்கு 12 15 வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இதனாலும் பிரச்சனை இல்லைங்க. இது கொஞ்சமாவது அதிகம் இருக்கும். ஆனால் இது ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு ரேர் நம்ம ஒரு சேரீல வந்து இதை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்தால் மட்டும் இது கோன்லேயே இந்த கலர் இல்லை, இந்த மாதிரி ஜரியிலே இந்த கலர் இல்லை, நம்ம சேரீல உள்ள கலர் இல்லை, கஸ்டமர் கொடுத்த கலர் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த மாதிரி வாங்குங்க. நம்மளுக்கு கிடைக்கவே இல்லாத பட்சத்தில் இது வாங்கி யூஸ் பண்ணுங்க. ரேராக யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த கோன் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோன் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ காலி ஆகிறதுக்கு உங்களுக்கு டைம் அதிகமாகும். ஸோ ஒரு ப்ளவுஸை நீங்கள் போட்டு முடிக்கிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நம்ம அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருக்கோம் அப்படிங்கும்போது. இது போட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு காலி ஆயிரும், நம்ம அதுக்கடுத்து நூல் மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு அமௌண்ட்டும் லாஸ் ஆகும். ஸோ நிறைய எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதிலே கோன் நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் லிங்க் வேணும் அப்படிங்கனாலும் கீழே நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த நூல். ஸோ இது வந்து சில்க் த்ரெட் நூல் நான் யூஸ் பண்ணுறேன். சில்க் த்ரெட் நூல் பெல் கம்பெனி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பெல் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் குவாலிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து கட் ஆகவே செய்யாது. ஸோ அதுக்காக நான் ரொம்பலாம் இது பண்ண மாட்டேன். ஊசி உங்களுக்கு டேமேஜ்னா கண்டிப்பாக நூல் கட் ஆகும். மேக்ஸிமம் நான் இவ்வளோ நாள் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த பெல்லை பற்றி நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து நல்ல குவாலிட்டின்னு சொல்லுவேன். அப்புறம் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லேயுமே நிறைய நூல் வாங்கினேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின நூலுமே அதுவும் குவாலிட்டியாக இருக்குது. ஸோ நான் மேக்ஸிமம் நான் வாங்குற திங்ஸ் எல்லாமே ஃப்ளிப்கார்ட்டில் பாதிக்கு பாதி வாங்குவேங்க. நான் வெளியில் எந்த அளவுக்கு நான் திங்ஸ் வாங்குறேனோ அந்த அளவு ஃப்ளிப்கார்ட்டில் திங்ஸ் வாங்குவேன். ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஸோ குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு தடவை நம்ம அமௌண்ட் பே பண்ணி வாங்குகிறோம். ஸோ ஒரு தடவை ஒரு திங்ஸ் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அது குவாலிட்டி நல்லா இல்லைன்னா திருப்பி நம்ம அதில் போய் வாங்குவோமா? ஸோ வாங்க மாட்டோம். ஆனால் நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கி குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அடுத்து அதிலே ஃப்ளிப்கார்ட்லேயே பார்த்து நிறைய திங்ஸ் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்குமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் யூஸ் பண்ணுற சில்க் த்ரெட் வந்து இதுதான். இதுலேயுமே உங்களுக்கு கோன் டைப் இருக்குது. சில்க் த்ரெட்லேயுமே கோன் டைப் இருக்குது. அந்த கோனும் நீங்கள் பெருசாக வாங்கி நான் அது வாங்கலை. ஸோ ஏன்னா இது நம்மக்கிட்ட நிறைய நூல் இருக்குது. நான் எம்ப்ராய்டரி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக பண்ணுறேன் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து வாங்கின நூலே அவ்வளோகான நூல் வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாம் காலியானதுக்கு அப்புறம் தான் நான் அடுத்த நூல் வாங்க முடியும். இப்போவே வாங்கி வச்சா ஸ்டாக் வச்சா எல்லாம் வேஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிறனால நான் வாங்கலை. ஸோ இந்த நூலுமே இந்த மாதிரி கோனில் இருக்குது. ஸோ இவ்வளோ சைஸ் தான் இருக்கும் கோனு. அந்த கோன்லையுமே இதே மாதிரி சில்க் த்ரெட் நூல் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நிறைய கலர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோன் அந்த மாதிரி டைப்களோட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. கோன் வந்து குவாலிட்டியானது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ சொல்கிறதா தான் எந்த ஒரு நீங்கள் நூல் வாங்கினாலும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் பிராண்டடானது வாங்குங்க. ஸோ நீங்கள் ரேட் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்கள் காஸ்ட்லியாக இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா ஸோ அடிக்கடி நூல் கட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால தான் சொல்லுது. ஸோ அமௌண்ட்டை யோசிக்காதீங்க. ஸோ அதுக்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட வாங்கிடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கோன் இது என்ன நூல் அப்படின்னா பாபின் கேஸில் அடியில் சுற்றுவாங்க பார்த்தீங்களா? ஸோ இது என்ன நூல் அப்படின்னா நம்ம பாபின் கேஸில் சுற்றுறோம் பார்த்தீங்களா? இந்த நூல் தான். ஓகேவா? இந்த நூல் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது வந்து நீங்கள் ஓவர்லாக் உள்ள நூல் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஓவர்லாக் நூல் வந்து நான் யூஸ் பண்ணது கிடையாது. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து நான் கடையில் போய் கேட்குறது வந்து பாபின் கேஸில் சுற்றுற ஒயிட் கலர் கோன் நூல் தாங்க அப்படின்னு கேட்டாலும் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இப்போல்லாம் நிறைய ஃப்ளிப்கார்ட்லேயே இருக்குங்க. நீங்கள் இந்த நூலே ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. நீங்கள் அதே வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ அது குவாலிட்டியானதாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே கேளுங்க, நான் லிங்க் அனுப்புகிறேன். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெகுலராகவே அதிலே வாங்கலாம். ஓகேவா? ஸோ இந்த நூல் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது நூல் வந்து கட் ஆகாது. நீங்கள் பாபின் கேஸில் வந்து இந்த நூல் தான் சுற்றணும் அந்த நூல் தான் சுற்றக்கூடாது அப்படின்னு கட்டாய ரூல்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. என்ன அப்படின்னா இந்த நூல் வந்து உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ஸோ கட் ஆகாது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த நூல் யூஸ் பண்ண சொல்கிறது. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் அடியில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நூலை வந்து கட் பண்ணி விடுவீங்க. ஸோ கட் பண்ணி விடும்போது உங்களுக்கு எந்த நூல் அப்படின்னு தெரியறதுக்காக தான் நம்ம அடியில் மெயினாக வந்து ஒயிட் கலர் நூலை வந்து கொடுக்கும். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி கோன் வாங்கி யூஸ் பண்ணி அடியில் வந்து கொடுங்க. ஸோ தயவுசெய்து இந்த பிளவுஸ் நூலை யூஸ் பண்ணுவாங்கள்ல சின்ன நூல், அந்த நூலை வந்து பாபின் கேஸ்க்கு முடிஞ்ச அளவு யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு அது ஒர்க் ஆயிடுச்சு, ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் அதை கொடுங்க. ஸோ இல்லை அப்படின்னா அந்த நூலை வந்து கொடுக்காதீங்க. இந்த கோன் நூலை யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஊசியை சொல்லுவோம். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஊசி வந்து இதுதாங்க. இந்த ஊசி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பவர் மிஷினுக்கு போடுவாங்க. ஸோ நார்மல் ஜாக் மிஷின் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த மிஷினுக்கு இந்த ஊசி வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து 16வது நம்பர். 16வது நம்பர் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய எம்ப்ராய்டரி மிஷினுக்கும் ஜாக் மிஷினுக்கும் நான் ஒரே ஊசி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே வரல. உங்கள் மிஷினில் நீங்கள் ஊசியை வந்து போட்டு பாருங்கள். ஸோ போட்டு பார்த்து உங்கள் மிஷினுக்கு எந்த ஊசி செட் ஆகுதோ அந்த ஊசியை வந்து ஸோ நீங்கள் ரெகுலராக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ஊசியோடைய சைஸ் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா எம்ப்ராய்டரி மிஷினில் வந்து நூலை வந்து பதியும் போது எடுத்து கொடுக்காது. ஸோ நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்குறது என்ன அப்படின்னா அக்கா நூல் வந்து ஸோ உள்ள பாபின் கேஸில் கொடுத்து எடுக்கும்போது நூல் வெளியில் வரமாட்டேக்கி அப்படின்னு கொஸ்டின் கேட்குறீங்களா? ஸோ அது வந்து இந்த ஊசி வந்து சின்ன டைப்பாக இருந்தாலும் இருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய ஊசி கோர்க்கிற தூண் இருக்குது பார்த்தீங்களா? அந்த தூண் வந்து ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா
ஸோ நூலை வந்து வெளியில் எடுத்து கொடுக்காது. ஓகேவா? ஸோ மெயினாக தேவை நம்மளுக்கு ஊசி. நீங்கள் ஊசி வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஊசி வந்து வாங்கி போடுங்க. ஸோ ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கேன்வாஸ். ஸோ நான் யூஸ் பண்ணுற கேன்வாஸ் இதுதான். இது வந்து கேன்வாஸ்லேயே 2-3 டைப் இருக்குங்க. ஸோ ப்ளவுஸுக்கு நிறைய யூஸ் பண்ணுவோம் கேன்வாஸ். இது எல்லாமே ப்ளவுஸுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இருந்தாலும் கேன்வாஸில் வந்து 2-3 டைப் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற கேன்வாஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோடைய திக்னஸும் நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப லேஸாக இருக்காது. ரொம்ப தடிமன் யூஸ் பண்ணாதீங்க. தடிமன் யூஸ் பண்ணிங்கன்னா அது ப்ளவுஸே நம்ம அதை தூக்கும் போதே வெயிட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப வெயிட்டானது யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி யூஸ் பண்ணுங்க. சரி ஓகேவா? அப்புறம் வந்து பட்டர் ஷீட்டுங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது பட்டர் ஷீட்டில் தான் யூஸ் பண்ணேன். அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ட்ரைசிங் சீட்டு. ஸோ ட்ரைசிங் சீட்டுன்னு நான் யூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்களா, இதுதான் இப்போ நான் ட்ரைசிங்கில் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது வந்து இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து குவாலிட்டி இல்லை, கிழிஞ்சு போயிருது அப்படிங்கிறதுனால சேஃப்டி இல்லை அப்படின்ட்டு ஸோ இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி நூல் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஷீட்டு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, நம்மளுக்கு லைஃப் லாங் வந்து யூஸாகவும் இருக்குது அப்படிங்கிறதுனால கிளிய மாட்டேங்குது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம கசக்கியே போட்டாலும் அது பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால தான் நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓகேவா? ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நீங்கள் குவாலிட்டியானது யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ணுற கார்பன் ஷீட்டு. ஸோ நீங்கள் கார்பன் ஷீட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செய்து ப்ளூ கலர் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ப்ளூ கலர் யூஸ் பண்ணீங்கன்னா அதோடைய கலர் வந்து உங்கள் ப்ளவுஸில் படுறதுக்கு நிறைய சான்ஸ் கண்டிப்பாக படும். சான்ஸ்லாம் இல்லைங்க, கண்டிப்பாக படும். ஸோ அந்த மாதிரி ப்ளூ கலர் படும்போது அது போகாது. ஸோ ப்ளவுஸை நீங்கள் ரொம்ப அதை அலசி கஸ்டமருக்கு காய வச்சு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி கார்பன் ஷீட் யூஸ் பண்ணாதீங்க. ஒன்று ஒயிட் கலர் யூஸ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஒன்று ஒயிட்டு இன்னொன்று எல்லோ. ஸோ இந்த மாதிரி டைப் ரெண்டுல ஒரு கலர் மட்டும் யூஸ் பண்ணுங்க. இல்லை ரெண்டுமே வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நார்மலாக ஒயிட் கலர் இல்லை கோல்டன் கலர் யாராவது உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்க வந்தாங்க அப்படின்னா அந்த டைம் வந்து நீங்கள் எல்லோ கலர் போடுறதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ கார்பன் ஷீட் வந்து மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். எதனால் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நான் எதனால் யூஸ் பண்ண மாட்டேங்க அப்படின்னா நான் இப்போ எல்லாமே என்னுடைய ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ட்ரேசிங் ஷீட்டு. ஸோ இந்த ஷீட்டில் தான் நான் வந்து இப்போ எம்ப்ராய்டரி போட்டு டிசைன் போட்டு நான் எம்ப்ராய்டரி தைச்சிட்டு இருக்கேன். அதனால நான் கார்பன் ஷீட் இப்போ மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ நான் அதுக்கான நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதெல்லாம் எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நம்மளுடைய வீடியோவை நம்மளுடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன், என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும். ஸோ ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் வந்து நான் எப்படி ட்ரைசிங் நான் ரெடி பண்ணி வச்ச ட்ரைசிங் ஷீட்டில் இருந்து நான் எப்படி ட்ரைசிங் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய சேனல் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும், நிறைய பேர் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் எதுக்காக அப்படின்னா நான் ரீசெண்டாக என்ன வீடியோ அப்லோட் பண்ணாலும் ஸோ உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதை நீங்கள் எல்லா நேரமும் நீங்கள் ஃபோனில் இருப்பீங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ வேலையில் இருப்பீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறது. ஸோ நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எம்ப்ராய்டரி சம்மந்தமான நிறைய வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லைங்க, எம்ப்ராய்டரி ஆன்லைன் கிளாஸுமே நடந்துட்டு இருக்கு. ஸோ எம்ப்ராய்டரி மிஷினுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எம்ப்ராய்டரி சம்மந்தமான எதுவும் டவுட்டு அதனால என்கிட்ட நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ எதுனாலுமே எம்ப்ராய்டரி சம்மந்தமாக என்கிட்ட கொஸ்டின் கேட்டுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, எம்ப்ராய்டரி மட்டும் இல்லைங்க, நிறைய வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா ஒரே நம்ம தொழிலை மட்டும் போட்டுட்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிச்சிடலாம். அதனால நிறைய ஒரு விளாக் மாதிரி ஸோ நிறைய வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அதான் போர் அடிக்காமல் இருக்குது அளவுக்கு தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேவா? பை பாய்.